உக்ரைனுடனான போர் 3 நாட்கள் நிறுத்தப்படுவதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். ரஷ்யா உக்ரைன் இடையிலான இந்த போரானது கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அண்மையில் கூட ஈஸ்டர் நாளை ஒட்டி ஒரு நாள் மட்டும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ரஷ்யா அறிவித்திருந்த நிலையில் உக்ரைன் 30 நாளுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தது. இந்த சூழலில் ரஷ்யாவில் வரும் மே 9ஆம் தேதி போர் வெற்றி நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது 2ஆம் உலக போரில் சோவியத் படை மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் வெற்றி பெற்றதில் 80வது ஆண்டு விழா வரும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதனை ஒட்டி ரஷ்யாவில் வரும் 8ஆம் தேதி மே மாதம் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் மொத்தம் 72 மணி நேரம் உக்ரைன் மீதான போர் நிறுத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். 8ஆம் தேதி தொடங்கி வரும் மே 10ஆம் தேதி வரை இந்த போர் நிறுத்தமானது அமலில் இருக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா.